Hi. In this video, development economics first lesson CBC cluster. அண்டர்ஸ்டாண்டிங் த டெவலப்மெண்ட்னா என்ன நேச்சுரலாக எல்லாத்துக்குமே வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நேச்சுரலாக ப்ராசஸ். சின்ன பிள்ளைலேருந்து என்னென்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர வளர நம்மளுக்கு வந்து ஆளும் வளரணும் அறிவும் வளரணுங்கிற சொல்கிற மாதிரி க்ரோத்தும் இருக்கும், டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஓகே, ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் ட்ரீம்ஸ் அபவுட் ஹவு வி வாண்ட் டு லிவ். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கனவு இருக்கும். நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்ம என்ன படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோம், என்ன வேலை பார்க்க போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு பெரிய கனவை வந்து நம்ம கெட்டுவோம். மனசை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர்லேயும் ட்ராவல் பண்ண முடியும், பாஸ்ட்டுக்கும் ட்ராவல் பண்ண முடியும், ப்ரெசன்ட்லேயும் இருக்க முடியும். ஓகே, வி ஆல்சோ இமேஜின் வாட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி யூ வாண்ட் டு லிவ். நம்ம எந்த மாதிரி கண்ட்ரி நம்ம வாழணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேர்னஸ், ஈக்குவாலிட்டி. ஒரு கண்ட்ரியில் ஃபேர்னஸ் இருக்கணும், ஈக்குவாலிட்டி, எல்லாத்தையும் சமமாக வந்து மதிக்கணும். எவ்ரி ஒன் இஸ் ட்ரீட்டட் சேம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜியன், ஜெண்டர். ஆணை ஒரு மாதிரியும், பெண்ணை ஒரு மாதிரியும், ஹிந்து ஒரு மாதிரியும், முஸ்லீம் ஒரு மாதிரியும், லோயர் காஸ்ட், அப்பர் காஸ்ட் அப்படிலாம் இருந்தால் அந்த கண்ட்ரியில் வசிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஓகே, அது சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதினு சொல்லுவோம். ஓகேவா, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு பேசிக் அஜெண்டாவே இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்போ வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கும் சில ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும், பின்தங்கிய மாணவர்களுக்கும் சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அதனால தான் அந்த 7.5 ரிசர்வேஷன் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது மாதிரி ஓபிசியில் வந்து அப்பர் காஸ்ட் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓபிசியில் ஓசி, ஓகே சாரி, கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட்டே இல்லாத அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கும் ஒரு ரிசர்வேஷன் வந்து இடபிள்யூஎஸ்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த புவர் மைனாரிட்டிஸ்னால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின், ஜெயினிசம், புத்திசம், முஸ்லீம் இவங்கெல்லாம் வந்து மைனாரிட்டிஸ். மெஜாரிட்டி யார் அப்படின்னா ஹிந்துசம். இப்போ வீக்கர் செக்ஷன் கெட் ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்போர்ட். ஓகே, அவங்களுக்கும் என்ன பண்ணுவோம், இப்போது எக்ஸாம்பிளுக்கு வன்கொடுமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அதெல்லாம் வந்து பர்டிகுலராக ஒரு சில ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, பேசிக் நீட் அண்ட் டிக்னிட்டி. ஓகே, பீப்புளுக்கு வந்து தேவையான பியூர் வாட்டர் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், ஹெல்த்து கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ அவங்க வாழ்க்கைக்கு மரியாதை கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு மரியாதை கொடுக்கட்டாலும் அது நல்ல கண்ட்ரி கிடையாது. ஓகே, அப்போது சுத்தமான குடிநீர் கொடுக்கும்போது உங்களுக்கு நோய் இருக்காது. நல்ல கல்வி கொடுக்கும்போது படித்து அவங்க வந்து நாளைக்கு நல்ல வேலை பார்க்கும்போது உங்களுக்கு திருப்பியும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவாங்க. சரியாக நீங்கள் கல்வி கொடுக்கல, சரியாக வந்து ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கான ஹெல்த்து கேர் சிஸ்டம் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் வந்து என்ன டிவேட் ஆகி ராங் ரூட்டுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இமேஜினேஷன் இன்ஸ்பயர் பீப்புள் டு பார்ட்டிசிபேட் இன் டெமோக்ரஸி. இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த பீப்புளுக்கு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக டெமோக்ராட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். டெமோக்ராட்டிக் அப்படின்னா அது அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓட்டு போடுறது கூட ஒரு டெமோக்ராட்டிக் தான். ஓட்டு போடுறது மட்டும் இல்லாமல் இன்னும் இறங்கி வேலை பார்த்து கவர்மெண்ட்டுக்காகவும் இல்லை அரசியல் கட்சிக்காகவும் வேலை பார்க்குற மாதிரிலாம் வரணும் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். நம்ம எவ்வளோக்குள்ளே கொடுக்குறோமோ அதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ ஒரு மேங்கோ ட்ரீக்கு வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு அது பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னா அது பழம் கொடுக்காது. ஓகே, அந்த மாதிரி தான். பிக் கொஸ்டின்ஸ் டு திங்க் அபவுட். வாட் டு வி ட்ரூலி நீட் இன் லைஃப்? நம்ம லைஃபுக்கு என்ன தேவை? கேன் லைஃப் இம்ப்ரூவ் ஃபார் எவ்ரி ஒன்? எல்லாத்துக்கும் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஹவு கேன் பீப்புள் லிவ் டுகெதர் பீஸ்ஃபுல்லி அண்ட் ஈக்குவலி? டிஃப்ரெண்ட் நம்மளாம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவை வந்து சொல்லுவாங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமைன்னு ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. கேஸ்ட் ரீதியாக, ரிலீஜன் ரீதியாகவும், ஹைட்டு, லாங்குவேஜ் ரீதியாக அவ்வளோ டைவர்சிஃபிகேஷன் இருந்தாலும் இந்தியா அப்படின்னு வரும்போது எல்லாம் ஒரு யூனிட்டிக்குள்ளே வரோம்ல. ஓகே, அப்படி எப்படி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஈக்குவலாகவும் வாழ்கிறோம், அமைதியாகவும் வாழ்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டெவலப்மெண்ட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் க்ரோத். க்ரோத் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு அனிமல்ஸ் கூட க்ரோத் ஆகும், பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகும். ஓகே, அப்போ டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறாங்க. வாட் ட்ரூ டெவலப்மெண்ட் மீன்ஸ்? டெவலப்மெண்ட்னா என்ன? இட் அபவுட் ஈக்குவாலிட்டி, எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் சேம் ரைட்ஸ் அண்ட் சான்சஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒருத்தர் முன்னாடியும் பின்னாடியும் வச்சுன்னா அந்த இடத்துல ஈக்குவாலிட்டியே இல்லை. ஏன்னா ஃபோக்கஸ் ஆன் த பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட், க்ளீன் வாட்டர், அகைன் அதே தான், க்ளீன் வாட்டர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஹவுசிங், இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, என்ஷூர் த ஃபேர்னஸ்னால் ஒரு நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி. நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலீஜன் முன்னாடியே சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுலேயும் வந்து அந்த கேஸ்ட் ரிசர்வேஷனில் இருக்கும். பிசிக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லேயும் சரி, படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்லையும் சரி ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் அவங்க அந்த காலேஜஸ்லேயோ கவர்மெண்ட் ஜாப்ஸையோ வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கவும் வரணும், கவர்மெண்ட் வேலைக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிசிபேஷனுக்காக தான்
போருக்கும் வீக்கர் செக்ஷனுக்கும் அந்த மாதிரி வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாட் ஜஸ்ட் அபவுட் மணி அண்ட் டெக்னாலஜி. டெக்னாலஜியும் மணியும் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. அது போக ஹியூமன் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்ல பணக்காரனாக இருந்துட்டு நம்ம நிறைய திருட்டு பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அங்கே டெவலப்மெண்ட்டுங்கிற அர்த்தமே இல்லை. ஓகே, ஹியூமன் வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்லியிருந்தேன். இப்போ உமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி ஹெல்ப்லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க, போஸ்கோ ஆக்ட் இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். எய்ம்ஸ் அட் போத் எக்கனாமிக் க்ரோத் அண்டு ஹியூமன் வெல்பீயிங். இதெல்லாம் ஹியூமன் நல்லா வாழணும், ப்ளஸ் அவங்க பொருளாதாரத்துலேயும் நல்லா வளரணும். இதெல்லாமே டெவலப்மெண்ட்குள்ளே வரும். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், நாட் இஸ் ஈஸி அச்சீவிங் தீஸ் கோல்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய டைம் வேணும், பயங்கரமான எஃபெக்ட் வேணும், ஒரு பெர்ஃபெக்ட் பிளானிங் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மேலே சொன்னது எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். கனெக்டட் டு அதர் சப்ஜெக்ட். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக்ஸில் இருந்தால் கூட ஆல்சோ கனெக்டட் வித் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது எல்லாம் சேர்ந்து தான் டெவலப்மெண்ட்டே கொண்டு வர முடியும். ஓகே, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பழைய ரூலர்லாம் எப்படி ரூல் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி அவங்களோட டைமில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஐடியாவை அவங்க கேதர் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரியை படிக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தான் கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆனால் கூட நம்ம கடைசியாக யாருக்கெல்லாம் தான் அவங்க வேலை பார்க்க போகிறோன்னா பொலிட்டிஷியன்களை தான் வேலை பார்க்குறோம். பொலிட்டிக்கல் அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணுறது, அந்த ஃப்ரேம் பண்ணுறதுல வந்து அஃபீஷியல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு த டெவலப்மெண்ட் பிளேஸ் அ கீ ரோல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். த ரியல் சேஞ்ச் கம் த்ரூ த டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் அண்ட் பார்ட்டிசிபேஷன் பை பீப்புள். மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் ரியல் சேஞ்சஸே நடக்கும். ஓகே, ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அது மக்களுக்கு தெரியுது, தப்புன்னு தான் தெரியுது, போய் தட்டி கேட்டால் மட்டும்தான் அந்த தப்பு வந்து நாளைக்கு நடக்காமல் இருக்கும். நீங்கள் தட்டி கேட்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே அவங்க பண்ணிக்கிட்டே, நம்மளை கேட்க யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் டெமோக்ரஸி எவ்ரி ஒன் வாய்ஸ் இஸ் மேட்டர். எல்லாத்தோடைய பேச்சுமே, எல்லாத்தோடைய அந்த கேள்வியுமே வந்து டெமோக்ரஸியில் வந்து பங்கு பெறும். when people vote speak up and government makes fair choice. பீப்புள் வந்து ஓட்டு போடணும், திருப்பி பேசணும், எதிர்த்து பேசணும். இது வந்து சரியில்லை தப்புன்னு பேசினா மட்டும் தான் கவர்மெண்ட் வந்து ஓகே மக்கள் விழிப்பாக இருக்கிறாங்க, நம்ம வந்து ஏமாற்றிடலாம் முடியாது மக்களை அப்படின்னு நினைட்டு அவங்க கரெக்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் மேக் கண்ட்ரி பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன். இப்படி இருந்தீங்கன்னா ஹோல் கண்ட்ரியுமே வந்து நல்லா டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்கள் கேரளா கூட எடுத்துக்கலாம். கேரளாவில் இந்த மீட்டர் ஆட்டோவில் ஓட்டும் போது மீட்டர் என்ன காசோ அதுதான், அதுக்கு மேலே ₹10 அவனும் கேட்க மாட்டான், நம்ம கொடுத்தாலும் அவன் வாங்கவும் மாட்டான். இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் கேரளாவில் இருக்கும், ஆனால் சில இடத்துல இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ். எல்லாத்துக்கும் வந்து ஒரு நீடு இருக்காது. சரியா? இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு அழுதுகிட்ருக்கு, அதுக்கு ஒரு சாக்லேட் காட்டினா போதும் அதையே நிப்பாட்டிடும். ஓகே, அதுவே ஒரு 30 வயசு ஆளுக்கு கஷ்டத்தை அழுதுட்டுருக்கு அப்படி இருந்தாப்பா சாக்லேட் அப்படின்னா நிப்பாட்ட மாட்டாங்க, கடுப்பாயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இந்த ஃபார்மர் வாண்ட்ஸ் வாட்டர் ஃபார் கிராப்ஸ். ஃபார்மர்ஸுக்கு என்ன தேவை, என்னோடய கிராப்ஸுக்கு தண்ணி வேணும், அப்போ நான் வந்து நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி விற்று நான் காசு ஆக்கிடுவேன். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், நல்ல எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த அவனோட டைமை ஃபுல்லாக எஜுகேஷனில் செலவு பண்ணி பின்னாடி அதை மணியாக மாற்றுவான். ஃபேக்ட்ரி ஒர்க்கருக்கு என்ன தேவை, வேலை செய்கிறதுக்கு கூலி, அதை வேலை செய்கிறதோட கொஞ்சம் அதிகமாக கூலி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக வேலை பார்ப்பாங்க. ஓகே, சேஃப்டி அதே மாதிரி ஹெல்மெட் போடுறது, இது ப்ளஸ் வந்து ஷூ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கம்பெனி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது இந்த கோல்ஸுக்கெலாம் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட், முரண்பாடு இருக்குது. ஒரு பெர்சனோட டெவலப்மெண்ட் வந்து காஸ் ஹார்ம் டு அனதர். ஓகே, இப்போ நம்ம ஜாகிரஃபி ஒரு லெசனில் படிப்போம், வாட்டர் ரிசோர்ஸில் வந்து டேமை பற்றி படிப்போம். அப்போது டேம் வேணும்னு சொல்லி ஒரு மக்கள் வந்து கேட்பாங்க, இல்லை அந்த இடத்துல வேணான்னு சொல்லி ஒரு மக்கள் அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்போஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல டேம் வந்துடுச்சுன்னா அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஓகே, அதே மாதிரி அவங்களோட நிலம் ஃபுல்லாமே தண்ணியில் மூழ்கிடும். அப்போ அவங்களோட ரீஹேபிலேஷன் வந்து தேவைப்படும். ஓகே, அப்போ அவங்க வாழ்வாதாரம் வந்து பாதிக்குது, அதனால் வேணாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி கடலில் வேஸ்ட்டாக போய் கலக்குது. அப்போ ஸ்டோர் பண்ணால் நம்ம தண்ணி இல்லாத ரெயின்ஃபால் இல்லாத டைமில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டேமுக்கு இதுக்கு அதை தான் வந்து அங்கேயும் கொடுத்துருக்காங்க. பிக் டேம் ஹெல்ப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பட் மே ரீப்ளேஸ் வில்லேஜஸ். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்ன எடுத்துட்டாலும் சரி, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கஷ்டம், டாக்டருக்கு அது வருமானம். ஓகே, இப்போ உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம், ஒரு போலீஸ் கேஸுன்னு போகிறீங்க, அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கஷ்டம், ஆனால் அது போலீஸ் மேனுக்கும் ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வருமானம் தான். ஓகே,
ரைட். இந்த மாதிரி தான் ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக இன்னொருத்தர் வந்து அதை வச்சு லாபம் அடைவாங்க. இந்த டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபிட் ஆகிடாது. ஓகே, கடையில் போய் சாப்பிட்றோம், ஒரு 10 வெரைட்டி இருந்துச்சுன்னா எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி பக்கத்தில் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட நீடு வேறு மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ ஆர், வாட் யூ நீட் மோஸ்ட். நீ யார், உனக்கு என்ன வேணும், அதுதான். வி நீட் டு பிளான் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் வாட் ஈச் பிளேஸ் ரியலி நீட். ஒவ்வொரு பிளேஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஒரு சாம்பிள் டேபிள் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள். இது புக்கில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் ஒரு சில பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பாக்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து லேண்ட்லெஸ் ரூரல் லேபரர். ஓகே, லேண்ட் இல்லாத ஒரு கிராமப்புற ஒரு உழைப்பாளியை பற்றி பார்க்குறோம். ஓகே, அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு நீங்கள் நிறைய நாள் வேலை கொடுக்கணும், அதிகமான கூலி கொடுக்கணும், அந்த லேண்டை அவர் அனுபவிக்கிறதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். அதே பாஸ்பரஸ் ஃபார்மர், அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஃபார்மர் லேண்ட்லாம் வச்சுருப்பார், அவருக்கு லேண்ட்லாம் நீ கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் விளைவிக்கிற கிராப்ஸ்க்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக கொடுக்கணும். குட் இரிகேஷன், தண்ணி நல்லா கொடுக்கணும். மாடர்ன் மிஷினரிஸ்க்கு வந்து மானியம்னு சொல்லுவாங்க, சப்சிடின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் டிராக்டர் வாங்கணும் அப்படின்னா டிராக்டரோட விலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு மானியமாக கொடுத்துரும். மீதி லோனாகவும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி நீங்கள் டிராக்டர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான வசதி வந்து பண்ணி கொடுக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு தொழிலதிபர் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அவருக்கு தேவையான கரண்ட்டு கொடுக்கணும், ஒரு அன்இன்டர்பிரேட்டு கரண்ட். எப்போவுமே தங்கு தடையில்லாத கரண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து மிஷினரியை ஓட்டி அது மூலமாக ஒரு நிறைய ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அது மூலமாக அவர் காசு சம்பாதிச்சுப்பார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவருக்கு தேவையான அந்த பில்டிங், ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். ரோடு, மெயினாக டிரான்ஸ்போர்ட், அவர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த திங்ஸை வந்து வெளியே மார்க்கெட் கொண்டு போனால் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும், கம்யூனிகேஷன் வேணும். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அவர் போதும். அதுக்கு லோ டேக்ஸ். நீங்கள் டேக்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும், லோ டேக்ஸ். அன்எம்ப்ளாய்டு யூத் இன் அர்பன் ஏரியா, வேலை இல்லாத இளைஞர் எங்கே அப்படின்னா நகரப்பகுதியில். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவை செக்யூர் ஜாப். ஒரு ஜாப் போனால் எப்போ நம்ம வேலையை விட்டு தூக்குவானோ அப்படின்னு இல்லாமல் செக்யூரான ஜாப். ஓகே, ஸ்கில் ட்ரைனிங், எனக்கு ஜாப் போயிட்டேன், எனக்கு வேலை தெரியாது, கற்றுக் கொடுத்துருங்க, அது போதும். அஃபோர்டபுள் ஹவுசிங், சரி நான் வீட்டுலேருந்து ஆஃபீஸ்க்கு வரணும், இல்லை கம்பெனிக்கு வரணும், சரி வீட்டுக்கு போகணும், அப்போ அதுக்கு தேவையான எனக்கு ஒரு ரூமோ இல்லை ஒரு ஹவுஸோ ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா அது போதும். த கேர்ள் ஃப்ரம் ரிச் அர்பன் ஃபேமிலி, ஒரு நகரப்பகுதியில் உள்ள ஒரு பணக்கார வீட்டிலேருந்து வர ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? ஃப்ரீடம். எப்போவும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லா காசு எல்லாமே இருக்குது, வீட்டுக்குள்ளே அடைச்சா ஃப்ரீடம் இல்லை. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ஆண் பெண் அப்படிங்கும்போது ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் சமமாக மதிச்சிங்கன்னா அதுவும் ஓகே. ரெஸ்பெக்ட், சேஃப்டி, வெளியே வந்து ஒரு 10 மணிக்கு நைட்டு வெளியே வந்தால் கூட தைரியமாக தெரியும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் அது போதும். த ட்ரைபல் டிஸ்பிளேஸ் டியூ டு டேம், ஒரு டேம் வரனால அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதுக்கு தக்கன நீங்கள் மாற்று வழியாக ரீஹாபிலேஷன், மறுவாழ்வு நீங்கள் கொடுக்கணும், லேண்டு கொடுக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சமாளிக்கிறதுக்கான ஏதாவது வேலைகள் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ரைட்ஸை வந்து மதிக்கணும். ஓகே, இதெல்லாம் ட்ரைபல் பீப்புள்ஸ். ஸ்கூல் பையனுக்கு என்ன வேணும்? நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன், ஃப்ரெண்ட்லி டீச்சர். ஓகே, டீச்சர் வந்து ஃப்ரெண்ட்லியாக வேணும். ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃப்யூச்சர், அவன் படிக்கிற படிப்பு, அவன் கற்றுக்கிற விஷயம் அவன் வாழ்க்கையில் பயன்படணும். அவ்வளோதான் ஒரு நல்ல பையனுக்கு, ஸ்கூல் பையனுக்கு தேவை. ஹவுஸ் ஒய்ஃப், வில்லேஜில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன வேணும்? நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கும் வீட்டில் டொமஸ்டிக் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தண்ணி வேணும். நல்ல திடகாத்தமான உடல்நிலை வேணும். அது மாதிரி அவங்க வீட்டில் வேலை செய்யும்போது அவங்க வீட்டில் உள்ள ஹஸ்பண்டோ இல்லை அவங்களுக்கு பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ஷேர் பண்ணுறதே இல்லை. ஷேர் பண்ணால் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ரைட், இதுதான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து இன்கம் அண்ட் அதர் கோல்ஸ் இன் டெவலப்மெண்ட். இந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.